அப்புறம் வந்து பதில் சொல்கிறேன். அடுத்ததாக எஸ் ராமகிருஷ்ணன் கே. ராம் வணக்கம் குருஜி. இருங்க, அதையும் வந்து எப்படி பின் பண்ணுறதுன்னு பார்த்துக்கிறேன். இப்போ இதை கட் பண்ணணுமோ, இதை ரிமூவ் பண்ணணுமோ? அன்பின் ராமகிருஷ்ணன் தட்டு. ஆமாம், இப்போ ராமகிருஷ்ணனை பின் பண்ணிட்டேன். ஓகே. ராம் வணக்கம் குருஜி. 24/10/94. சரி, அதை ரிமூவ் பண்ணிட்டு தான் இதை பண்ண முடியுது. சரி இருங்க பார்த்துறேன். 24 ராமகிருஷ்ணன். ராம் வணக்கம் குருஜி. 24/10/94 3:06 PM மும்பை பான். உக்ரைனில் MBBS படித்தேன். உக்ரைனில் MBBS படித்தீங்க. சரி. ஃப்ரம் 2020 இந்தியாவில் லைசன்ஸ் வாங்க எக்ஸாம் எழுதி வருகிறேன். எப்போது பாஸ் ஆவேன்? வெளிநாட்டில் படித்தீங்க, இந்தியாவில் அந்த அதை பண்ண முடியல, டாக்டர் ஆக முடியல. நெக்ஸ்ட் எக்ஸாம் ஜூன் எண்டு அண்ட் அட் ஜனவரி. சரி, அதுக்கடுத்து ஜனவரி, ஜூன் எண்டு அல்லது ஜனவரி. 24/10/94 24/10/94 24/10/94 24/10/94 3:06 PM 3:06 PM 3:06 PM மும்பையில் பிறந்தீங்க. பாருங்கள், பேர் என்ன? ராமகிருஷ்ணன். மும்பையில் பிறந்த ஜாதகம். பாருங்கள், ஜாதகம் வருது பாருங்கள். உக்ரைனில் படிச்சிருக்கிறாரு, அதே கும்ப லக்னம். உக்ரைனில் படிச்சுட்டு திரும்பி வந்துட்டார். 12ஆம் இடம் பாபத்துவமாக இருக்கிறது. 12ஆம் இடம் பாபத்துவமாக இருந்தாலே எப்படி போனீங்க மும்பைக்கு? குருதசையில் போயிருக்கிறீங்க. குருதசையில் போயிட்டு குருதசை இப்போ என்ன நடக்குது? குருதசையில் இப்போ சுக்கிரபுக்தி முடிய போகிறது. குருதசையில் சுக்கிரபுக்தி, அதுக்கப்புறம் குருதசையில் சூரிய புக்தி. குருதசையில் சுக்கிரபுக்தி உங்களுக்கு யோக அமைப்புகள் தானே. என்ன இருந்தாலும் சந்திர அதியோகத்தில் பௌர்ணமி சந்திரனுடைய அமைப்பில் புதன் குரு சுக்கிரன் வந்திருக்கிறதுனால இந்த குருதசை சுக்கிரபுக்தியிலே உங்களுக்கு அதை கிடைச்சே தீரணும். ஆகவே உறுதியாக வருகின்ற ஜூன் மாதத்தில் நீங்கள் எழுதுகிற எக்ஸாம்லேயே நீங்கள் பாஸ் ஆவீங்க. இப்போதைக்கு ஜென்மச்சனி அஷ்டமச்சனி அமைப்புகள் இல்லை. குருதசை சுக்கிரபுக்தி ரெண்டுமே வந்து சந்திர அதியோகத்தில் இருக்குது. 12ஆம் இடத்தின் அடிப்படையில் அங்கே போய் படிச்சுட்டு திரும்பி வந்துடணுமே தவிர பாபத்துவமான 12ஆம் இடம் வெளிநாட்டில் வேலை செய்ய விடாது. ஆகவே நீங்கள் இந்தியாவில் நீங்கள் தொழிலை பண்ணியே ஆக வேண்டும் என்பதன் அடிப்படை. ஏன்னா குருதசைக்கு அப்புறம் சனி தசை தானே வருது. குருதசைக்கு அப்புறம் சனி தசை கண்டிப்பாக பெரிய யோக தசை. அதாவது லக்னத்தோடு சனி வந்து கிட்டத்தட்ட 14 டிகிரி பார்வையில் லக்னத்தோடு குருவின் பார்வையில் இருக்கிறார். இந்த அமைப்பில் குரு ராகு சேர்க்கை எல்லாத்துக்கும் இதுக்கு ஒரு பாடமே நடத்தியிருக்கிறேன். 94 இந்த இடத்துல வந்து சந்திர அதியோகத்தில் இருந்தால் எல்லா கிரகங்களும் திருப்ப அதோடைய பலனை செய்யும் அப்படின்னு எழுதியிருக்கிறேன். இப்போ இந்த அமைப்பில் ஒன்று கண்டிப்பாக இருக்கும். உங்கள் வீட்டில் அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ கன்னிராசி மீனராசியாக இருக்கும். இது சிம்மராசி மீனராசியாக இருக்கும். வீட்டில் நீங்கள் வந்து பாஸ் பண்ணால் யார் சந்தோஷப்படுவாங்களோ அம்மா அப்பா தான். அந்த அம்மா அப்பாவுக்கு அட்டமத்த சனி ஜென்மச்சனி கண்டிப்பாக இருக்கும். கமெண்ட் வேணால் போடுங்க, அது நிச்சயமாக உறுதியாக இருக்கும். மக நட்சத்திரமாக கூட அவங்க அம்மா இருக்கலாம், அல்லது உத்திரட்டாய நட்சத்திரமாக அவங்க அப்பா இருக்கலாம். இந்த மக நட்சத்திரம் உத்திரட்டாய நட்சத்திரத்தில் ஜென்மச்சனி அஷ்டமச்சனி போய்கிட்டு இருக்கிறதுனால மகனை பாஸ் பண்ணி பார்க்க முடியாத சூழ்நிலையில் அம்மா அப்பா இருப்பாங்க. ஆனால் பட் இந்த ஜூனுக்கு பிறகு உங்களுக்கு நல்ல பலன்கள் ஆரம்பிக்கிறது. கண்டிப்பாக சூரிய புக்தியில் நீங்கள் இருந்தே தீர வேண்டும். கும்பலக்கணத்துக்கு 7ஆம் அதிபதியாக இருந்த ஒரு 9ஆம் இடத்துல நீச்சனாக இருந்தாலும் திக்பலத்திற்கு பக்கத்தில் இருக்கிறார். ஆகவே இந்த வரப்போகின்ற ஜூன் மாதத்தில் உங்களுடைய எழுதக்கூடிய முடிவு மிகவும் நன்றாக இருக்கும். உள்நாட்டில் நீங்கள் மருத்துவராகத்தான் வேலை செய்வீங்க அப்படிங்கிறது தெளிவான ஒரு அமைப்பு. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. ஏன்னா உச்சனுடைய வீட்டில் நீச்சபங்க ராஜயோக அமைப்பில் இருக்கிறாரு. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. சரி, அடுத்து என்ன கேட்டீங்க? இருங்க பார்த்துக்கிறேன். எப்போது பாஸ் ஆகுவேன்? ஜூன் மாதத்துக்கு பிறகு கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவீங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம் ஜூன் எண்டு அண்டு அட் ஜனவரி. 6 மாதத்துக்குறோட சொல்கிறீங்க. இந்த மாதத்திலேயே பாஸ் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்குது. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. சரி, அடுத்ததாக யாருன்னு பார்க்கலாம். இந்த கமெண்ட்டில் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இல்லையா? அடுத்ததாக யாருன்னு பார்க்கலாம். திவ்யா சிவா. இருங்க, அதையும் டச் பண்ணி பின் பண்ணிக்கிறேன். திவ்யா சிவா பாண்டிச்சேரி. ஐயா, நான் CA படிக்கிறேன். அம்மா, கன்னி சுபத்துவம் புதன் சுபத்துவம்மா. CA என்னுடைய விதி. இது இல்லைன்னா நீங்கள் CA படிக்க முடியாது. நான் CA படிக்கிறேன். எப்போ பாஸ் பண்ணுவேன்? எப்போ மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கும்? சரி, 21/9/95 21/9. இந்த சுபத்துவ பாபத்துவ அடுக்குகள் புரிந்து கொண்டவர்களுக்கு எல்லாருக்குமே 21/9/95 21/9/95 21/9/95 3:06 PM. நீங்களும் 3:06 PM. இதுக்கு முன்னாடி காலரும் 3:06 PM. நீங்களும் 3:06 PM.
3:06 PM. எப்போ மேரேஜ்? 3:06 PM பாண்டிச்சேரியில் பிறந்தவங்க. பாண்டிச்சேரி பாருங்கம்மா, ஜாதகம் வந்துருச்சு பாருங்கள். பாண்டிச்சேரியில் பிறந்தவங்க. நான் சிஏ படிக்கிறேன். எவ்வளோ தெளிவாக சொன்னேன் பாருங்கள். கன்னி சுபத்துவம், புதன் சுபத்துவம் ரெண்டும் அப்படியே தெளிவாக இருக்குதா? கன்னியில் புதன் உச்சமாகி சுக்கரனோடு இருக்கிறார். கன்னி சுபத்துவம், புதன் சுபத்துவம். என்னுடைய சுபத்துவ பாவத்துவ கோட்பாடுகளே அபத்துவம்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி லைவே இது. முட்டா பசங்களுக்கு மண்டையில் புரிஞ்சிக்க முடியாதனால சுபத்துவத்தை அபத்துவம்னு சொல்கிறாங்க. அவங்க லெவல் அவ்வளவுதான். கும்பம் இது மகரம் லக்னமாகி 9ஆம் இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன் இருக்கிறது. இந்த மாதிரியான அமைப்புகள் இருந்தால் தான் நீங்கள் இதை சிஏ அமைப்புகளை படிக்க முடியும். அடுத்து இந்த சிஏல பாஸ் பண்ணுவீங்களான்றது, எப்போது பாஸ் பண்ணுவீங்கன்றது தசாபக்தி அடுக்குகளை பொறுத்தது. சரி, மகர லக்னம் 3:06 PM. இப்போ என்ன நடக்குது? சுக்கர தசை நடக்குது. சுக்கர தசையில் புதன் பக்தி நடந்துக்கிட்டு இருக்கு. அடுத்து சூரிய தசை. இந்த சூரிய தசை உங்களுக்கு யோக தசை தான். சூரியன் மகர லக்னத்துக்கு வரக்கூடாதுன்னு, ஆனால் பாக்கியஸ்தானத்தில் உட்காந்து சூரிய தசை, சந்திர தசை அதை விட நல்லா இருக்குது. செவ்வாய் தசை கூட அப்படி ஒன்றும் திக்பலத்தில் இருக்கிறதுனால சுக்கரனுடைய வீட்டில் நல்லா தான் இருக்கிறார். ராகுவோட பங்கப்பட்டாலும். ஆக நீங்கள் உறுதியாக சிஏ ஆவீங்க, அதாவது ஆடிட்டர் ஆவீங்க. மகர லக்னத்துக்கு சூரிய சந்திர செவ்வாய் தசைகள் வரக்கூடாது. இங்கே சூரியன் திக்பலமாக இருக்கிறார், சூரியன் சுபத்துவமாக இருக்கிறார், திக்பலத்திற்கு அருகே இருக்கிறார். சந்திரன் முழுக்க தேய்பிரை சந்திரனாக இருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறார். இந்த சுபத்துவ அமைப்புகளைத்தான் தசாபுக்தி அடுக்குகளில் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு பாஸ் ஆவீங்களா, பாஸ் ஆக மாட்டீங்களான்னு சொல்ல முடியும். ஆகவே உறுதியாக உங்களுக்கு இப்போ சுக்கிர தசையில் புதன் பக்தி நடக்குது. ரெண்டுமே பாக்கியம் தானே. 2028 9ஆம் மாதத்துக்குள்ளே நீங்கள் பாஸ் ஆகி ஆகணும். 2028 9ஆவது மாதத்துக்குள்ளே அதுக்குள்ளே அந்தர ரீதியாக போகணும். அது இந்த லைவ்லெல்லாம் டக்குலாம் பார்க்க முடியாது. ஒரு வருஷம், ஒரு 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணுற அமைப்பு சுக்கிரதசை புதன் பக்தியிலே இருக்குது. உறுதியாக பாஸ் பண்ணுவீங்க. நான் எப்போ பாஸ் பண்ணுவேன், எப்போ மேரேஜ், சரி எப்போ பாஸ் பண்ணுவீங்கன்னு அந்த ரீதியாக கொஞ்சம் உள்ளே போகணும். சுக்கிரதசையில் புதன் பக்தி, சூரிய சந்திர அந்தரங்கள் ஏமாத்தங்களை கொடுக்கும். ராகு அந்தரம் கண்டிப்பாக சுக்கிரனை மாதிரியே வேலை செய்யும். 2027 ஜூன் மாதத்திற்கு பிறகு எந்த நேரத்துலையுமா இன்னும் கரெக்டாக ஒரு வருஷம் இருக்குது. 2027 ஜூன் மாதத்திற்கு பிறகு சுக்கிரனை போல வேலை செய்யக்கூடிய ராகு கண்டிப்பாக உங்களை அதில் பாஸ் பண்ண வைப்பார். இந்த உறுதியாக படிங்கம்மா, பாஸ் பண்ணுவீங்க. எப்போ மேரேஜ்? புதன் பக்தியிலே நடக்கும். பாஸ் பண்ணதுக்கப்புறம் புதன் பக்தியிலே நடக்கும். புதன் பக்தியிலே நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குமா? இதற்கடுத்து என்ன? கேது பக்தி 2028 வருது. 33 வயசு வரைக்கும் ஏன் தாமதம்? 32 வயசு வரைக்கும் ஏன் கல்யாணம் நடக்கலை? சனி 2ல் இருக்கிறார், ராசிக்கு 8ல் இருக்கிறார். இந்த 7, 8 பாவகங்கள் 2ஆம் பாவங்கள் பாதிக்கப்பட்டாலே கொஞ்சம் தாமத திருமணம் அப்படின்னு சொல்லுவேன். ஆக ராசிக்கு 8ல் சனி இருக்கிறது, லக்னத்திற்கு 2ல் இது இருக்கிறது. ஆனால் தாமத திருமணம்னா கூட மன வாழ்க்கை உங்களுக்கு குருவின் பார்வையில் 7ஆம் அதிபதி வலுத்து இருக்கிறதுனால உங்களுக்கு மன வாழ்க்கை கொஞ்சம் நல்லா இருக்குமா. இந்த புதன் புக்தியிலேயே 32 வயசில் கண்டிப்பாக கல்யாணம் ஆகும். அடுத்தடுத்து நல்ல காரியங்கள், நல்ல விஷயங்கள் அப்படியே நடக்குமா. மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கும்? சந்தேகம் இல்லாமல் மேரேஜ் லைஃப் நல்லாயிருக்கும். 7ஆம் இடத்திற்கு எந்த விதமான பாவத் தொடர்புகளும் இல்லாமல் இருக்கின்ற காரணத்தினால, அதாவது தேய்பிரை சந்திரனாக இருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய அமைப்பினால கண்டிப்பாக உங்களுடைய மன வாழ்க்கை நல்லாயிருக்கும். தாமத திருமணம் இதுதான் நான் அடிக்கடி சொல்லக்கூடியது. லக்னம் ராசிக்கு 7ஆம் இடத்தோடு எப்போ பாவர்கள் தொடர்பு கொள்ளுகிறார்களோ, ராசிக்கு 7ஆம் இடத்தை செவ்வாய் பார்த்து லக்னத்திற்கு 7ஆம் இடம் நல்லா இருந்தாலும் ராசிக்கு லக்னத்திற்கு 2ஆம் இடம் இதாகி இந்த மாதிரியான அமைப்புகளில் தான் கொஞ்சம் நெகட்டிவான அமைப்புகள் இருக்கும். ஆயினும் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை நிச்சயமாக உண்டு. வாழ்த்துக்கள்மா. இன்னும் ஒரு வருஷம் அப்படியே சூரிய சந்திர செவ்வாய் அந்தரங்கள் அப்படியே உங்களை ஒரு மாதிரியாக கொண்டு வருமா. நான் சொல்கிற பலன்கள் ஒரு மாதம் வேணால் முன்ன பின்ன ஆகும். ராகு சுக்கிரனை போலவே வேலை செய்யுன்றதுனால கண்டிப்பாக சுக்கிர அந்தரத்தில் நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்க. வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்க. அடுத்ததாக யாருன்னு பார்க்கலாம். எல்லாமே இன்றைக்கி வேலை சம்மந்தப்பட்ட படிப்பு சம்மந்தப்பட்ட ஒரு அமைப்புகள் தான் வந்திருக்கு. அடுத்ததாக யாருன்னு பார்க்குறேன். நந்தகுமார் 7887 இருங்க, பின் பண்ணிக்கிறேன். இது நல்ல ஐடியாவாக இருக்குது. ஓடிச்சு அப்படின்றதுலாம் வேண்டவே வேண்டாம். இதில் வேறு தமிழ்லேயே வேறு வந்தது. பிறந்ததுலேருந்து கஷ்டம் ஏன்? பிறந்ததுலேருந்து கஷ்டம் ஏன்? நான் கூட தான் 40 வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டேன். பிறந்ததுலேருந்து கஷ்டம் ஏன்? நந்தகுமார் கேட்குறாங்க. எப்போ வேலை கிடைக்கும்? 2004. அட பாவி, வயசே 23 வயசு தானே, 22 வயசு தானே ஆகுது. பிறந்ததுலேருந்து கஷ்டம், பெருசாக கஷ்டப்பட்டு 22 வயசில் கஷ்டப்படுறது வாழ்க்கையில் பின்னாடி நல்லா இருப்பீங்கன்றதை காட்டுது. நாங்கள்லாம் 14 வயசில் சோத்துக்கு இல்லாமல் வந்தோம் மெட்ராஸுக்கு. பேர் தான் பெற்ற பேர். அப்போ நாங்கள் பிறந்த காலத்தில் எங்களுடைய 1965 காலத்தில் தமிழ்நாடே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தது. இப்போ எவ்வளோ பெரிய முன்னேற்றம் இருக்குது, எவ்வளோ பெரிய எத்தனை வயக்காடு எத்தனை காடுகரை இருந்தாலும் 3 வருஷமாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் மழை பெய்யாமல் நாங்கள்லாம் புலம்பெயர்ந்தவர்கள்னு
இப்போ கெட்டும் பட்டணம் போன்னு சொல்லிட்டு வந்தவங்க ஒரு